ஹாய், வெல்கம் டு டே டு டே வித் சமல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நெதர்லாண்ட்ஸில் காரு வாங்குறதுக்கு என்னென்ன தேவை, ஸோ ஒரு காரு வாங்கணுன்னா நம்ம என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு டீலர்கிட்ட வாங்குறதுக்கும் ஒரு நார்மலாக ஒரு கேரேஜில் எடுக்கிறக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 2-3 கார் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மேபி அதுலேருந்து சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் கார் வந்து BMW அண்ட் மினி. ஸோ ஐ கேம் ஃபார் மினி ஷோரூம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மினி கூப்பர் தான் வாங்கினேன். தென் அதுக்கப்புறம் மினி கூப்பர் JCW லாஸ்ட் இயர் வந்து பாட் பண்ணேன். ஸோ அது வாங்குறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச கார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மினி ஆர் BMW whatever எனி பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு, இந்த மினி கார். ஸோ இதை வந்து நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதனோட ஹிஸ்ட்ரி வந்து RDW சைட்டில் வந்து நம்பர் பிளேட் செக், இந்த காரோட நம்பர் பிளேட்டை வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா இந்த காரோட ஹிஸ்ட்ரி வந்து அங்கே தெரியும். ஆக்சிடென்டல் டேமேஜ் இருக்கா, இல்லை கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது எப்படி வாட்ச் பண்ணாங்கன்னா, இது வந்து அஃபிஷியல் சைட், நெதர்லாண்ட்ஸோட அஃபிஷியல் சைட். அந்த சைட்டில் வந்து ஒரு காரோட ஃபுல் ட்ராக்கிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் வந்து நம்பர் பிளேட் வந்து ஒரிஜினல் நம்பர் பிளேட்டா, இல்லை இம்போர்ட்டர் காரா, ஏதாவது ஆக்சிடென்டல் டேமேஜ், இல்லை எங்கே ஒரு திருடிட்டு வந்துட்டாங்களா, அந்த மாதிரி கார் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்து அந்த சைட்டில் இருக்கும். ஸோ அந்த சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காரோட ஹிஸ்ட்ரியை. த செகண்ட் ஆப்ஷன், இன்னொன்று சைட் வந்து நம்பர் பிளேட் செக்குக்குனே வந்து நிறையா சைட் இருக்குது. லைக் ஹென்தேக்கனன் சைட், குவன்தேக்கனன், அந்த மாதிரி வந்து நிறையா சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸில் வந்து இந்த காரோட நம்பரை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ. லைக் வந்து இந்த கார் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாங்க, இப்போ கரண்ட் ரேட் என்ன, எல்லாமே ஷோ ஆயிரும். பேசிக்காக வந்து இங்கே ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மினி வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இந்த மினி வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. செகண்ட்ஸாக வாங்குனீங்கனாலும் சரி, புதுசாக வாங்குனீங்கனாலும் சரி. செகண்ட்ஸாக வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ செகண்ட்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காரோட வேல்யூ வந்து ஒரு 20K ஆர் 30K அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி வாங்கலாம், உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 30Kல ஒரு 15K வந்து நீங்கள் வந்து லோன் போட்டுட்டு ஃபினான்சியரிங்னு சொல்லுவாங்க, பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிமைனிங் 15K வந்து கேஷ்லேருந்து கொடுத்துக்கலாம். கேஷாக கொடுத்துட்டு 30K. ஸோ நீங்கள் வந்து அந்த 15 லோன் போட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லைக் 12 months, 24 months, 36 months, 48 months ஆர் 60 months வந்து டிவைடட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிவைடட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காரை வந்து இஎம்ஐ கொடுத்து எடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணி எடுக்கல. ஸோ எனிவே நம்ம 2 years 3 yearsல ஒரு கார் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து கொடுத்து எடுக்கல. நான் என்ன பண்ணேன், ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து லோன் போட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் போடுறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ ஃபஸ்ட்டு வந்துடும். லெட்ஸ் சே உங்களோட இஎம்ஐ வந்து ஒரு 300ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த கார். உங்களோட இஎம்ஐ வந்து 300 இஎம்ஐ போட்டிங்க. ஸோ காரோட வெயிட்டை பொறுத்து வந்து நீங்கள் ரோட் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. காரோட வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1200 இருக்குது அப்படின்னா வந்து €50 to €60 பே பண்ணுவீங்க. 1800க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் €70 to €90 பே பண்ணுவீங்க. ஸோ காரோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரோட் டேக்ஸ் பே பண்ணணும். த செகண்ட் பெய்டு ஒன். தேர்டு வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் பை பண்ணணும். காருக்கு வந்து இன்சூரன்ஸ் பை பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒன்று மட்டும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுடலாம். ஐ மீன் இயர்லி ஒன்ஸ் தானே பே பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன். பட் ஆனால் அது அப்படி இல்லை. இங்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம இங்கே எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து காருக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காரோட மாடலை பொறுத்து வந்து இன்சூரன்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் வந்து வேரி ஆகும். எப்படின்னா காரோட மாடல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வித்தின் 5 yearsக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபுல் ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சூஸ் பண்ணுறதா, உங்களுக்கு என்ன பிடிக்கோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுறது.
ரெண்டாவது வந்து வித்தின் லைக் ஓல்டு கார், அது வந்து ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரி ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். எப்படியும் வந்து மினிமம் ஒரு 80லேருந்து 200 300 வரைக்கும் போகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி கார். இப்போ ஒரு நியூ கார் நீங்கள் ஷோரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார் வெளியே வருது அப்படின்னா அந்த காருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினி கூப்பருக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணுற பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 to 200 பக்கமாக பே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே வந்து ஹோலண்டில் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட இஎம்ஐயா இல்லை வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறீங்களா? ஸோ அது அப் டு யூ. கம்பல்சரியாக நம்ம பே பண்ண வேண்டியது வந்து ரோட் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து காரோட இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட பார்க்கிங் நீங்கள் இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து ஃப்ரீ பார்க்கிங் அப்படின்னா வந்து ஸோ ஓகே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை அதே நீங்கள் இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து பெய்டு பார்க்கிங் அப்படின்னா யூ ஹாவ் டு பே சம் அமௌண்ட் இன் யுவர் முனிசிபாலிட்டி, தென் பே ஃபார் பார்க் ஃபார் யுவர் கார். நீங்கள் வந்து இயர்லி வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்கள் காரை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெதர்லாண்ட்ஸில் கார் வாங்குறதுக்கான டிப்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா பிராண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மினி இருக்குது, டியூசல்டாப் மினி. எனக்கு மினி வாங்கணும் இல்லை BMW வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து அதில் போடுவானுங்க. லைக் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த லாஸ்ட் டைம் மார்ச்சில் வந்து ஏதோ ஆஃபர்ஸ் லைக் கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து நல்லா ஆஃபர் போடுவாங்க. சம்மர் டீல், அந்த டீல், இந்த டீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீல்ஸ் போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து அந்த ஆஃபர் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணியும் வாங்கலாம். நெகோஷியேட் பண்ணுறது உங்களோட இது. உங்களுக்கு வந்து காரை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து நெகோஷியேட் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னாலும் மேக்ஸிமம் ஷோரூமில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. பட் இந்த லைக் கேரேஜ்லேருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த காரோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி நீங்கள் ஒரு கார் வந்து கேரேஜ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து போவாக் வாரண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து 6 months 1 year வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த வித்தின் 1 yearல உங்கள் காரோட இன்ஜினுக்கு ஏதாவது ஃபால்ட் சம்திங் ஏதாவதுன்னா அவங்க வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. பட் இதாக இருந்தால் காரோட இன்ஜின் வந்து அந்த போவாக் வாரண்டியில் கவர் ஆகும், பட் அவுட் சைடெல்லாம் வந்து கவர் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியல, இங்கே கார் வாங்குறதுக்குள்ள எனக்கு புரியல, சம்திங் ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு நான் வந்து மினி BMW ஷோரூம்லேருந்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு வந்து அது பிடிக்கல, லைக் எனக்கு வந்து BMW இல்லை வேண்டாம் அப்படின்னா பக்கத்துலேயே நியர்பை அவங்க பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பென்ஸ். ஸோ அதுக்கு இந்தலேருந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ, ஸோ அதுக்கு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெஸ்லா எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you in next video. Thank you. Bye bye.